மாவட்டத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்தலுக்காக பணியாற்றும் காவலர்கள் தங்களது வாக்குகளை செலுத்த தபால் வாக்கு முறை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இன்று காலை முதல் அரியலூர் மாவட்ட காவல்துறையில் பணியாற்றும் காவலர்கள் தபால் வாக்கு செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. காவலர்கள் ஆர்வமுடன் தங்களது தபால் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். காலையில் தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி அருகே உள்ள கொடுவிலார்பட்டி பகுதியில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக இல்லை, அவர்களுக்கு வாக்களித்து தவறு செய்துவிட்டோம், மீண்டும் அதே தவறை செய்யப் போகிறீர்களா என கேள்வி எழுப்பினார். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும், அதற்கு அதிமுகவை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரித்தார். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக அவருடைய தம்பி சண்முக பாண்டியன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் பிரச்சாரத்தின் போது பேசிய சண்முக பாண்டியன், என்னுடைய அப்பாவை வெற்றி பெற வைக்கவில்லை என வருத்தப்பட வேண்டாம், அச்சு அசலாக என்னுடைய அப்பா சாயலில் இருக்கும் அண்ணனை வெற்றி பெற வைத்தாலும் என் அப்பா ஆத்மா சாந்தியடையும் என்றார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சமரச தீர்வு மைய வாரத்தை முன்னிட்டு நீதிபதி தர்மபிரபு தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் தாராபுரம் பிஷப் தார்ப் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள், நாடு நல பணித்திட்ட அலுவலர் ராஜேஷ், நீதிமன்ற ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். சமரச தீர்வு மையத்தின் மூலம் வழக்குகளுக்கு தீர்வு காண ஏதுவாக இருக்கும் எனவும் இதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதிகள் எடுத்துரைத்தனர். திமுக 40 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் வகையில் அதிமுக செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் பேசியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் வீரபாண்டி பனமரத்துப்பட்டி, பூலாவரி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் பேசுகையில், தமிழகம் முழுவதும் திமுக டெபாசிட் இழக்கும் வகையில் நம்முடைய பணி இருக்க வேண்டும் என்று பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.